சம உரிமை மதச்சார்பின்மையை உறுதி செய்ய பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. கர்நாடகாவில் உயிரிழந்த ஒரு முஸ்லிம் பெண்ணின் உடன் பிறந்தவர்களுக்கும் அந்த பெண்ணின் கணவருக்கும் இடையே சொத்து தகராறு தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஹன்சதே சஞ்சீவ் குமார், நாடு முழுவதும் உள்ள பெண்கள் அரசமைப்பின் கீழ் சமமான குடிமக்களாக இருந்தாலும் மத அடிப்படையிலான தனிப்பட்ட சட்டங்களால் அவர்கள் சமமாக நடத்தப்படுவது இல்லை. குறிப்பாக ஹிந்து சட்டத்தில் மூதாதையர் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படும் நிலையில் முஸ்லிம் தனிநபர் சட்டமானது சொத்துக்களை பங்கிட்டு வழங்குவதில் சகோதர சகோதரிகளுக்கு இடையே பாகுபாட்டை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக பெண்களுக்கு குறைவான பங்கை வழங்குகிறது. பெண்களுக்கு சம உரிமையை வழங்க உத்தரகாண்ட் மற்றும் கோவா அரசுகள் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியுள்ளன என்று தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்றமும் மாநில சட்டமன்றங்களும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், கிருஷ்ணமாச்சாரி மற்றும் மௌலானா ஹஸ்ரத் மொஹானி உள்ளிட்டோர் பொது சிவில் சட்டம் அவசியம் என்று வலியுறுத்தினார்கள் என்று நீதிபதி ஹன்சதே சஞ்சீவ் குமார் தெரிவித்துள்ளார்.